ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல். நான் உங்கள் வரலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்களன்னா ரொம்பவே பிள்ளைகளுக்கு பிடிச்ச இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டிலேயே ஈஸியான முறையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு, உங்கள் பசங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனல் மூலமா போயிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். என்னுடைய சேனலில் வரக்கூடிய இது போல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க. கடாய் நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு பார்த்திங்களன்னா நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த மெஷர்மெண்ட்டு கப்பால் தான் நான் ரவை அளந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா அதே கப்பால் நம்ம 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அது கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இன்னும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தின பிறகு இந்த ஸ்நாக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பார்த்திங்களன்னா ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க. இது சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்க ரவையை மேலாப்பில் தூக்குன மாதிரி எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அப்போ தான் கட்டிகள் விழாமல் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிட்டு வரும். இந்த ஸ்டேஜில் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ரவை வந்துடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்குங்க. சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. பாருங்கள், இது போல் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம இது ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாங்க. அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சி. பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆகிடுச்சி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா சைடும் ஒரே ஈவனாக கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போ இது கூடவே பார்த்திங்களன்னா நம்ம ஒரு 1 to 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கின பிறகு பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா ஒட்டி வரும். இப்போ கை பொறுக்கிற சூடு வரைக்கும் நமக்கு வந்த பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு முறை இப்போ நல்லா சூடாகவே இருக்குது. அதனால் நான் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்ல ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த உடனே நீங்கள் கைகளால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு நல்லா பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நான் ஒரு 7 மினிட்ஸ்க்கு இது போல் நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது போல் இருக்கணும். கைகளால் அழுத்தி பார்க்கும்போது நல்ல ஒரு சாஃப்டான பக்குவத்துக்கு இருக்கணுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சொன்ன அளவுகளோட தண்ணியும் ரவையும் நீங்கள் சேர்த்திங்களா தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்படி இல்லைன்னா இலக்கமாக வருங்க. கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்காது. பாருங்கள், இது போல் குட்டி குட்டி பாலாக எடுத்து கைகளெல்லாம் திரட்டி விட்டுட்டு சின்ன கிராக் கூட விழாத அளவுக்கு நீங்கள் இது போல் செய்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து பொரிக்கிறதுக்காக நான் ஆயில் சூடுபடுத்திக்கிட்டேன். லைட்டான சூடுக்கு தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இல்லைன்னா நம்ம போடுற ஸ்நாக்ஸ் டக்குன்னு கருகி போயிடும். உள்ளே ரவை வெந்து வராதுங்க.
பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும், சின்ன பபிள்ஸ் கூட வரல. ஒரு 20% மட்டும்தான் வந்து அந்த எண்ணெயோட ஹீட் இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம பாதுஷாலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு எண்ணெய் சூடாயிட்டு இருக்கணும். இப்போ மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வைக்கும் போது அதுவாக மேலே எழும்பி வருங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் ஹீட்டான வந்த உடனே சின்ன சின்ன பீஸுகளெல்லாம் வந்து அப்படியே வந்து வெந்து மேலே வருது பாருங்கள். எல்லா பீஸுகளும் மேலே வந்த உடனே லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க, இல்லைன்னா வந்து உடஞ்சி வந்துடும். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும், எல்லா உருண்டைகளும் வந்து மேலே எழும்பி வந்துடுச்சு. இப்போ வந்து லைட்டாக இது போல் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எப்படியும் வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு குறையாமல் இருக்குங்க. அப்போ தான் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா வந்து வெந்து வருங்க. பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த உருண்டைகள் வந்து கீழே வந்து தங்கிடுச்சு. இது வந்து கரெக்டான பக்குவம். அப்போ தான் இது நல்லா வந்து வெந்து வந்துருக்குன்றது அர்த்தம். இது பாருங்கள், இப்போ ஒரு கரண்டி ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸு. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்களன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்குங்க. இந்த ரவா சீடை வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. டக்குன்னு இந்த ரெசிபியை நம்ம செய்தும் கொடுத்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கொஞ்சமாக வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சீரகத்தூள் வந்து சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக மைல்டான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது போல் கையால் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வந்து இது போல் மிக்ஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நல்லா ஒரே ஈவனாக மசாலா ஒட்டி வருங்க. பாருங்கள், நான் ஒன்று எடுத்து நான் வந்து உடச்சி பார்க்குறேன், உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கிறிஸ்பியான ரவா சீடை வந்து ரொம்பவே எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்றுங்க. நம்ம சேனல் மூலயமா ரொம்பவே ஈஸியான முறையில் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இது போல் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து சிம்பிளான முறையில் நம்ம சேனல் மூலயமா கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நினைக்கிறேன். எத்தனையோ வீடியோஸ் எல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.